வீடு குடும்பம் போனதுக்கு வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி தாங்க. புது வீடு இன்னும் வைப்ரேஷன் குறையில. ஆனால் நீ இப்ப லேட்டா கொடுத்தாலும் லேட்டஸ்டா கொடுத்துருக்கு. என்ன கிஃப்ட்னா சூப்பர் கிஃப்ட் இப்பயே பிரிச்சிரும் பாருங்க. ஓகே அன்பாக்ஸ் பண்ணுவோம். அதுவும் செம்ம கலர் வேற. நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்கா. வைப்ரண்டான கலர். ஆமா. அது எடு வர்ஷா. அந்த இது. அக்கா நீ தான் எங்களுக்கு சொல்லி தரணும் எப்படி பண்ணணும்னு. நான் பண்றேன். டெமோ காட்டு ஸ்டூடண்ட். இது வந்து இது வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கணும். நான் பார்த்திருக்கேன் எங்க ஹாஸ்பிடல்ல இதே மாதிரி இருக்கு. இவனை தூக்கி இப்படி சுத்தி இப்படி பண்ணிடணும். ஓகே. இதுல வந்து தண்ணி ஊத்துறமா, தண்ணி ஊத்தி எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்களா? இதுல வந்து நீங்க வந்து அது என்ன லிக்விட் ஊத்தி வச்சிட்டு இது பண்ணிக்கலாம். வேணும் போது புஸ்குன்னு அடிச்சீங்கன்னா இதுல போய்டும். ஓகே. தண்ணி ஹேண்டில் ஊத்தணும். இந்த ஹேண்டில் தண்ணி இதுல தான் ஊத்தணுமா? ஆமா. இது வரைக்கும் இந்த டப்பால முழுகாத அளவுக்கு ஊத்திக்கணும். டப்பாக்குள்ள இதுதான் இப்ப நம்ம ஊத்தி வச்சுக்கிறோம். டப்பா கீழ வச்சிடலாமா? இந்த ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டே. அது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இது வச்சிட்டு இதை இழுத்துடணும். இது மட்டும் பண்ணும்போது ஏன்னா இது இப்போ போய் வரதுக்கு இதை லாக் இழுத்து பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு இதில் போடும்போது இப்படி பண்ணிங்கன்னா தண்ணியோட சுத்தம். தண்ணியோட சுத்திட்டு இதுல தண்ணி இருக்கா, இந்த தண்ணியை ஃபில்டர் பண்றதுக்கு இப்படி போனா தண்ணி போனதும் தண்ணி பட்டது எல்லாம் உள்ள போயிடும். உள்ள போயிட்டு இப்படி சுத்துனீங்கன்னா நீங்க கையில பிடித்துல ஒரு 4 சுத்து சுத்தினால ட்ரை ஆயிடும். தண்ணி வெளியே வராதாக்கா? வராது. இது ஃபுல்லா இதுல போயிடும். எல்லாம் கீழே தான் வரும். ஓகே. மேக்ஸிமம் வராது. இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே எடுத்து இந்த லாக்கை இப்படி டைட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நல்லா நல்ல டெமோ கிடைக்குங்க. இப்படியாமா நீங்க சோஃபா கடியில ஒண்ணு நினைக்கிறீங்களா? டெமோ கொடுத்தா சோஃபா கடியில விட்டு இப்படி கழுவலாம் பண்ணலாம். மறுபடியும் நீங்க இந்த பக்கம் வேணா நீங்க கையை யூஸ் பண்ணிக்கலாம். காலை இது பண்ணிட்டு இந்த பக்கம் பண்ணணுமா பண்ணலாம். நீங்க இதே படிக்கட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா படிக்கட்டு போடலாம். மறுபடியும் அதுல கழுவுனா பழைய தண்ணியில போட்டு முழு டெமோ காரியா மாறி ரிலீஸ் பண்ணி ரொம்ப நாளா நாங்க வாங்கணும்னு நினைச்சது. இது அழுக்காயிட்டா இதை வந்து கழட்டிட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இது அது எக்ஸ்ட்ரா இது 1 வருஷம் 2 வருஷம் நான் வாங்கி 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் எடுத்து புதுசு யூஸ் பண்ண கிடையாது. நான் பழசு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் கழிச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். அக்கா ஆன்லைன்ல தான் ஆர்டர் போட்டாங்க. டாக் ப்ராடக்ட்ல கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க நீங்களும். ஆமா ஓகேவா? அருமை. ஜாலி தான். இனிமே கையை வைக்காத அக்கா. பாருங்க ஸ்டைலா நீங்க வச்சு போடுங்க பாப்பா. சம்மியா தரலச்சு தேக்க மாட்டேன். குழந்தைங்க வீடுலாம் துடைப்பாங்க. என்ன துடைக்க விட மாட்டாங்க. இவங்க 2 பேர் தான் வீடு பெருக்கிறதோ துடைக்கிறதோ. என்னோட வேலை இங்கே பாரு. கிச்சனில் சமைக்கிறது துடைக்கிறது பாத்திரமும் தேய்ப்பாங்க. இப்போ நிறைய ஆயிடுச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் கலந்து தான் பண்ணுறோம். இது உண்மையாகவே அந்த கை போட பிடிக்காதவங்களுக்கு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். அருமை அருமை. தேங்க்யூ சுகன்யா. சூப்பர்டா. அருமையான கிஃப்ட்டு வீடு கொடுத்தனம் பண்ணுது. ஓகே நைட் டின்னரும் பார்த்துருவோம். ஆமாம் வாங்க வாங்க. என்ன சமைக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. ஆமா மதியம் செஞ்சது கொஞ்சம் கூட்டு வீண் அடிக்க வேணாம் அப்படின்னு வச்சுட்டு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இன்னைக்கு வந்து ஆரியண்ணாக்கு வந்து பர்த்டே. அவங்க ட்ரீட் இன்னைக்கு. ஆக்சுவலி எங்களை வெளியே கூப்பிட்டாங்க, நாங்க போல. எங்களுக்கு பிடிச்சது சிக்கன் ரைஸ். அதுவும் சிக்கன் ரைஸ் ஃபேன் அக்கா. சுகன்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சுகன்யா நாங்க முதல்ல வந்து வீட்டுல வந்து சாப்பாடு இருக்குது, ரசம் இருக்குது, சிக்கன் வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு தான் முடிவு பண்ணோம் தொட்டுக்கிறதுக்கு. ஆனா சுகன்யாக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். சுகன்யாக்கு பிடிக்கும். நம்ம எல்லாம் ரொம்ப சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அந்த வீட்டுல சேர்ந்து சாப்பிடும். ஆமா அந்த ஃப்ரைட் ரைஸ் தான சொல்லுவோம். சிக்கன் ரைஸ் யாருக்கு இருந்து கத்துக்கணும்? அக்கா கிட்ட இருந்தா சிக்கன் ரைஸ் நாங்க சொல்றோம். ஆமா கைஸ். என்கிட்ட அந்த போட்டோ கூட நீ ப்ளூ நைட் போட்டோ காண்பிப்பியா? சுத்தி லைனா வச்சுட்டு ஒரு 6-7 சிக்கன் ரைஸ் கிட்ட லைனா வச்சுட்டு ரவுண்டா யாரோட பர்த்டேக்கு? ஆமா நம்ம தான் வாங்கிட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கு எனக்கு. ஜெய் ஃபோன் பண்ணி அக்கா அந்த சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தா சைலண்டா அக்கா சைலண்டா தெரியாம வந்திருக்கா மேல அப்படி சொல்லி கூப்பிட்டா. ஞாபகம் நல்லா திருட்டுத்தனமா தான் போய் சாப்பிடுவேன் சிக்கன் ரைஸ் வாங்கினீங்கன்னா. வாழ்க்கை வாழ்வதற்கே இது வரைக்கும் சந்தோஷமா சாப்பிட்டு இருப்போம், அவ்வளவுதான். ஆமா நல்லா இருக்கா? ஓகேவா டேஸ்ட்? நாங்க சிக்கன் ரைஸ் என்னைக்குமே குறை சொல்ல முடியாதுமா. இல்ல அதுல ஒரு கடையில ஒரு வாட்டி நல்லா இருக்குமா, ஒரு வாட்டி நல்லா இருக்காது. இந்த புஜு
நான் இந்த வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரேன். நான் ஒரு கடையில் சாப்பிட்டேன். நான் சொல்லிட்டேன் அன்னைக்கு வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிடலாம். ஜாலி பண்ணலாம். அவ்வளோதான், ஜாலி பண்ணுறோம். ஓகேவா? டேஸ்ட் எப்படி இருக்கு உஷா? சூப்பர். உண்டா சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? சாப்பிடு, நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். அவ்வளோதாங்க ஐஸ், இதுதான் நம்ம வீட்டு நைட் டின்னர் ஸ்பெஷல். இது பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அக்கா இது வந்து உங்களுக்காக தான். தேங்க்யூ. 2 வறுத்து வச்சிருந்தா இன்னும் சந்தோஷம். அது உங்ககிட்ட இருந்து கற்றுக்குதா? என்னது? பூண்டு. நானே சாப்பிட்டா பூண்டு வறுத்து சாப்பிடுவீங்களா? அது உங்ககிட்ட கற்றுக்குதா? இன்னும் ஃபாலோ பண்ணுறேன். அது உங்களுக்கு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். நாங்க மறந்துட்டோம். சிட்டி எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம். உங்கள் வீட்டில் நைட் டின்னர் ஸ்பெஷல் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்பயாவது தான், கோச்சிக்காதீங்க. நான் சிக்கன் சாப்பிடக்கூடாது, ஒருத்தர் சிக்கன் குனியா வருது, சிக்கன் சாப்பிடாதீங்க நீங்கள். அது சிக்கனுக்கு தானே வருது, நமக்கு அப்படின்ற மாதிரி சாப்பிட எப்போ சாப்பிடலாம், தப்பு இல்லைப்பா. ஆமாம், இந்த மாதிரி ஹாப்பியாக உட்காந்து பாருங்க. டிவி கூட போடலாம். அக்கா வந்தோடனே என் மெமரிஸை நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், டீ போட்டா. அந்த அக்கா வந்து யாருன்னு நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து கீழ் வீட்டில் இருந்தோம். கீழ் வீட்டில் இருந்தாங்க. முன்னாடி வாடகை இருந்த வீட்டில் அவங்க கீழ் வீட்டில் இருந்தாங்க, நாங்கள் மேல் வீட்டில் இருந்தோம். ஸோ ஃபிட் ஆயிட்டாங்க எங்களுக்கு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு. ஹாய் சொல்லிடுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஹாய். ஹாய். ஆனால் நான் அப்போ அவளுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஊரில் இருந்தால் வர முடியல. அதான் ஆனா இதுக்கப்புறம் நீங்க அடிக்கடி பாப்பீங்க, பழகிடுவாங்க உங்களுக்கு அவங்க. வந்துருவான். ரொம்ப ஜாலி. இப்பதான் இவ ஃபர்ஸ்ட் டைம் தான் ஷையா இருக்காங்க. அக்கா கலகலன்னு உங்க வார்த்தை எடுத்து விடுங்க. நான் ஆரம்ப கட்டத்துல யூடியூப் ஆரம்பிக்கும்போதெல்லாம் நானும் இருந்தேன். ஆமா, எங்களுக்காக வாட்சிங் அவர்ஸ் வரணும்னு ஓட விடுவா. அதெல்லாம் நம்ம மறக்கூடாது. நாங்கெல்லாம் வந்து பழனி போயிருந்த விளாக்ல இருப்பா பாருங்க. ஈஸியார் vlogல இருப்பாங்க. பாட்டு போட்டுருப்பான், அதுல இருப்பா பாருங்க. சூப்பர் டான்சர் வேற. கம்பெனியே அவங்கதான். ஆமா, கரெக்ட். செம்ம வைப் கேரக்டர். இப்போ கொஞ்சம் சைலண்டா இருங்க, போக ஆகிடுவாங்க பாருங்க. சைலண்டா இருக்காக்கா? ஆமா, இல்ல வீடியோ ஆன் பண்ணோடனே சைலண்டா இருக்கீங்க. இவ்வளவு நாள் நம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம்ல. அதுதான். ஓகே கைஸ், நாங்க சாப்பிட்டு வரோம். டாடா பாய். பை பை. கூட படுத்துக்க.